காஸ்பல் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு ஒரு புதிய தகவல்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளா ஸ்டைலில் டைல்ஸ் எப்படி வெட்டுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைலில் டைல்ஸ் எப்படி வெட்டுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வெட்டுறாங்க. சில இடத்துல அந்த மிஷினை வச்சு கீறி வெட்டுறதுங்கிறது சாதாரணமாக. இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம அறுக்கிற பிளேடுள்ள மிஷினை வச்சு ஒரு மட்டத்தை சாய்ச்சி அதுலேருந்து அறுக்கிறாங்க. பெரும்பாலும் எம்சாண்டு தான் இருக்குது. எம்சாண்டையோ மணலையோ ஒரு மட்டத்துக்கு பரப்பிக்கிறோம். உதாரணமாக ஒரு 4 இன்ச்சு மட்டத்துக்கு எம்சாண்டு இல்லை மணலை பரப்பிக்கிறோம். வெட்டின 4 இன்ச்சு டைல்ஸை பாருங்கள், 2 பக்கமும் வச்சு சமமாக அதில் மணலை பரப்பிக்கிறோம். அந்த டைல்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு போகாதபடிக்கு 2 பக்கமும் கம்பு வச்சு அது மேலே சாலிட் பிளாக் வைக்கிறோம், அசையாமல் இருக்கிறதுக்காண்டி. தேவையான அளவு நம்ம வெயிட்டை வச்சுக்கிட்டோம்னா தள்ளும் போது அங்கிட்டு இங்கிட்டு அசையாது. அதுக்காக தான் இருக்குது. இங்கே இதில் 2க்கு 2 டைல்ஸை வச்சுட்டு நம்ம அந்த பிளேடு போடுற மிஷின் ஒரு 4 இன்ச்சு இருக்குது கீழே. அதை வச்சு எந்த ஒரு மார்க் பண்ணாமல் அப்படியே அறுத்துட்டே இருக்கலாம். நம்ம அவ்வளோதான் விஷயம். நம்ம எந்த ஒரு அன்சைஸ் கல்லை வச்சாலும் சரச்சரன்னு அதே அளவுக்கு அறுத்துக்கிட்டே இருக்கலாம். எங்களுக்கு இது புதுசாக இருந்துச்சு. எங்கள் சொந்தக்கார பாட்டி வீட்டில் தளம் போடும்போது கேரளா மேஸ்திரி இந்த மாதிரி வெட்டினார். இது புது தகவலாக இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டோம். சைடு பார்டருக்கு கல் அறுக்கிறதுக்கு இதுக்கு மாதிரி கூட நீங்கள் உபயோகமாக இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதோட பிளேடு மணலில் சுற்றுறனால தூசி ரொம்ப கம்மியாக வருது. சரி நண்பர்களே, பார்த்துட்டு மட்டும் விட்டுறாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புது வியூவர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட உற்சாகத்தை எங்களுக்கு தெரியுங்க. உங்களோட வீடியோ எல்லாமே மக்களுக்கு உபயோகமானது. கடன் இல்லாமல் வீடு கட்டுறது போன்ற வீடியோக்கள் நிறையா இருக்குது. அதை நீங்கள் பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இதில் மோதிக்கிட்டு இருக்கிறது தண்ணி ரொம்ப ஊற்றுப்பா, அதை அடுத்த போடுங்க. அப்போ இந்த கல்லம் மூலம் சிக்குது. வரேன் வரேன். ஒரு இதில் 5 வருமா 6 வருமா? 6 வருமா? 6 வர மாதிரி மார்க் பண்ணிக்கலோ. அது ஓகே. அப்போ சரி. அப்போ நான் இந்த இதெல்லாம் வரணும். இல்லை நமக்கு இது இன்னும் கொஞ்சம் மிஞ்சுமா இல்லை ஃபுல்லாக